ஸ்ரீ வாஞ்சியம் சிவன் கோவில் வரலாறு. வாஞ்சிநாத சுவாமி கோயில் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும். இங்கு மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாதர் சிவபெருமான், அம்பாள் மங்களாம்பிகை அம்மன் அருள் பாலிக்கின்றனர். இது தேவாரப் பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் ஒன்றாகும். ஸ்தல வரலாறு. புராணக் கதைகள் படி யமதர்மராஜன் மனிதர்களின் உயிரை பறிக்கும் கடமையால் மனவேதனை அடைந்தார். அதனால் ஏற்பட்ட தோஷம் நீங்க சிவபெருமானை இந்த ஸ்தலத்தில் கடும் தவம் செய்து வழிபட்டார். அவரின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் யமனுக்கு அருள் வழங்கி இத்தலத்தின் காவல் தெய்வமாக க்ஷேத்திரபாலகர் பதவி அளித்தார். அதனால் இந்த கோவிலில் முதலில் யமனை வழிபட்ட பிறகே சிவனை தரிசிக்கும் மரபு உள்ளது. ஸ்ரீவாஞ்சியம் என்ற பெயர் வந்த காரணம், மகாவிஷ்ணு தனது துணைவியான மகாலட்சுமியை ஸ்ரீ மீண்டும் பெற சிவனை வேண்டியதாகவும் அவரது வாஞ்சை விருப்பம் நிறைவேறியதால் ஸ்ரீ வாஞ்சியம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு தலபுராணம் கூறுகிறது. கோவிலின் சிறப்புகள். யமனுக்கென்று தனி சன்னதி உள்ள அரிய சிவாலயங்களில் இதுவும் ஒன்று. இங்கு உள்ள குப்த கங்கை தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. கங்கை தேவி தன்னிடம் சேர்ந்த பாவங்களை நீக்க இங்கு வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இந்த தலம் காசிக்கு நிகரான ஸ்தலம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. பித்ரு தோஷம், மரண பயம், ஆயுள் தொடர்பான கவலைகள் நீங்க இங்கு வழிபடுவர். பல சிவன் கோவில்களில் இல்லாத வகையில் கிரகண காலத்திலும் இக்கோவில் திறந்து வைத்து பூஜைகள் நடைபெறும் என்பது தனிச்சிறப்பு. வரலாற்று முக்கியத்துவம். இந்த கோவில் சோழர் கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. ராஜேந்திர சோழன் மற்றும் பிற சோழ பாண்டிய மன்னர்களின் திருப்பணிகள் இக்கோவிலில் இடம்பெற்றுள்ளன. சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான ஸ்தலமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் நம்பிக்கை. மரண பயம் நீங்கும், பித்ரு தோஷ நிவர்த்தி கிடைக்கும், முன்னோர் ஆத்மா சாந்தி பெறும், நீண்ட ஆயுள் மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், திருமணம் மற்றும் குடும்ப தடைகள் நீங்கும். இந்த ஸ்தலத்தை பற்றி சைவ சமயத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஒரு முறை ஸ்ரீ வாஞ்சியம் தரிசித்த பலன் பல முறை காசி தரிசித்த பலனுக்கு ஒப்பாகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.